தமிழர் தான் இங்க ஆளணுமா, ஜெகநாதனுடைய கோவில் சாவி தமிழர்கள் கிட்ட இருக்கு, தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பிரச்சாரம் தானே நீ கேள்விப்பட்டு அவங்க வின் பண்ணிருக்காங்க. எங்க செல்வத்தை கூட தான் நீ திருடி முடியாது, நீ திருடி போயிட்டுன்னு சொல்ல முடியுமா? ஸ்டார்டிங்லேயே அது இருக்கும். என்னன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த சாதிகளையும் மதத்தையும் சார்ந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, மொழி இனம் எதையும் கடந்துதான் இருக்கணும் பார்த்தா தப்பு அப்படின்னு அதில் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த நாட்டுடைய பிரதமரே அங்க போய் ஒரு ராமர் கோயிலுக்கு போறாரு, போய் அடிக்கல் நடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஐயா மோடி அவர்கள் சொல்ற டிஜிட்டல் இந்தியா, பணக்கார இந்தியா, எக்கனாமிக்ல 3ஆவது வந்துட்டோம், அப்புறம் என்னத்துக்கு 85 கோடி மக்களுக்கு ரேஷன்? ஏர்போர்ட் எதுக்கு உங்களுக்கு? சோத்துக்கு வழி இல்லைன்னு ஏர்போர்ட் பக்கத்துல பிச்சை எடுக்கிறதுக்கா? ஒன்னே நாம் தமிழர் போனோம், இல்லைன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போனோம். இந்த ரெண்டு கட்சி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கிடுகிடுன்னு முன்னேறிக்கிட்டு வருது. இது ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது ஒரு கட்சிக்கு போயிட்டாலும் அந்த கோயிலை கட்டும்பொழுது சுற்றி இருக்க 2 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய வீடுகள், குடிசைகள், கிராமங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அப்ப மக்களுக்கே அந்த இடத்துல பிஜேபி பிடிக்கல. நம்ம போய் அங்க ராமர் கோயிலுக்கு போய் ராமர், ஐயோ அயோத்தி ராமர், பாலராமர். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். வணக்கம் ஸ்டாலின் பாரதி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தேர்தல் கிளம்ப எல்லாமே கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ பரபரப்பாக இருக்கும்னு நினச்சோம். ரொம்ப பரபரப்பாக போய் அந்த தேர்தல் முடிவுகளுமே பரபரப்பாக தான் வந்திருக்கு. உங்களுடைய பார்வை என்ன மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறத பற்றி? அதாவது மக்கள் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். மக்கள் இந்த முறை சுத்தமாக விழிப்புணர்வில் இல்லை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பிரச்சனைகளெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஒரு மதம் சார்பாக மக்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய் இன்றைக்கி அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு கல்வி இல்லை, சுதந்திரம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நாடாகவும், பொருளாதாரத்தில் அடிபட்டு போன ஒரு நாடாகவும். தாலிபான் பிரச்சனையை சொல்கிறீங்களா? ஆமாம், தாலிபான் பிரச்சனை சொல்கிறேன். அதே போல் தான் இந்திய ஒன்றியத்தில் ஒரு மதம் சார்ந்த கட்சிக்கு மக்கள் வாக்களித்து அந்த கட்சியை ஆதரிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்ச நாளில் இந்துக்கள் இங்கே தீவிரவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே சில பேர் சொல்லுவாங்க, இந்துனாலே தீவிரவாதித்தனம், இந்துக்கள் தான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருக்காங்க, இந்த சாமியை வழிபடுறவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எத்தனை பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ஆதாரப்படி பார்த்தா இங்கே நிறைய பேர் சிவனையும் முருகரையும் வழிபடுறாங்க. ஆனால் அவங்களாம் இவங்கள மாதிரி பண்ணுறதில்ல. நாங்கள் இந்துலாம் சொல்கிறதில்ல. எல்லா மக்களும் மதத்தை சார்ந்தவங்களும் இங்கே வாடுறாங்க அப்படின்னு போயிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் இந்துன்னு அடிச்சிக்கல. அதே போல் தான் எல்லா இந்திய ஒன்றியத்தில் இருக்கும் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில மதவாத கட்சிகள், இன்றைக்கு பிஜேபி போன்ற கட்சிகள் இங்கே மதவாதத்தை நிறுவி ஒரு மதம் சார்பாக ஒரு நாடை எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம நாடை மதம் சார்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். புரியுது. இப்போ மதம் சார்ந்து அப்படின்னு பார்க்கும்போது பன்முகத்தன்மையான இந்திய நாடு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதிகபட்சமாக மெஜாரிட்டி 80% இந்துக்கள் தான் இருக்காங்க. இந்துக்களுக்கான நாடு அகண்ட பாரதம் அப்படிங்கிறதுனா பாஜகவினுடைய முழக்கம். பாஜகவினுடைய முழக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்திய ஒன்றியத்தில் இருக்க எல்லா மக்களும் வெளில போயிடுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? நான் கேட்கல, பாஜகவினுடைய முழக்கம் அப்படி இருக்கேன்ற. ஒரு அரசியல் நம்ம இந்திய ஒன்றியத்துடைய அரசியல் சாசனப்படி மொத பக்கத்துலேயே அது இருக்கும், ஸ்டார்டிங்லேயே அது இருக்கும். என்னன்னா, நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த சாதிகளையும் மதத்தையும் சார்ந்து பாகுபாடு பார்க்கக்கூடாது, மொழி இனம் எதையும் கடந்து தான் இருக்கணும், பார்த்தா தப்பு அப்படின்னு அதில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமரே அங்கே போய் ஒரு ராமர் கோயிலுக்கு போகிறாரு, போய் அடிக்கல் நடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பிரதமராக நான் இந்த விழாவில் கலந்துக்கிறதுல பெருமை கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவரே ஒரு மதத்தை சார்ந்திருக்காரு. அப்போ மக்கள் எப்படி போவாங்க? அவரே நான் இந்த மதத்தை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது. நான் ஒரு பிரதமராக போய் கலந்துக்கணும், ஒரு பிரதமராக போய் கலந்துக்கக்கூடாது, அதுவே ஒரு மாபெரும் தப்பு. ஆனால் அதையும் மீறி அவர் போய் பிரதமராக கலந்துக்கிறாரு. அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக வேறு இருக்குது அப்படிங்கிறாரு, சொல்கிறாரு. அது எந்த வகையில் சரின்னு எனக்கு தெரியலை. புரியுது. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பிரதமர் அவர்களுடைய அந்த இந்துத்துவா பிரச்சாரம் தவறுன்றீங்க, கரெக்டா? இந்துத்துவா பிரச்சாரம் இல்லை, அவங்களுடைய கொள்கையே தவறு தான். அது எப்படி இந்துத்துவா பிரச்சாரம் தப்புன்னு சொல்லுவீங்க? அவங்க பேசுகிற கொள்கைகள் என்ன? இந்து மக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற முதல்ல இந்துங்கிறது எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? இல்லை, அந்த பிரச்சாரம் தானே இன்னைக்கு கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க. ஒடிசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழர் தான் இங்கே ஆளணுமா, ஜெகநாதனுடைய கோவில் சாவி தமிழர்கள் கிட்ட இருக்கு, தமிழகத்துக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பிரச்சாரம் தானே நீ கேள்விப்பட்டு அவங்க வின் பண்ணியிருக்காங்க. எங்கள் செல்வத்தை கூட தான் நீ திருடி முடியாது, நீ திருடி போயிட்டுன்னு சொல்ல முடியுமா? மக்கள் அதுக்கு தானே ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. யாருக்கு? ஒடிசாவில்
ஆமாம், அதுக்கு தான் ஆதரிச்சு வைப்பாங்க. பின்ன தமிழ்நாட்டில் கூட நீங்கள் தூண்டி விடுங்களேன் எத்தனை பேரை. ஒரு தமிழ் ஆளுநன் மோடியால் வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா நான் கேட்குறேன். இல்லை ஸ்டாலின் ஐயாவால் தமிழ் ஆளுநன் சொல்ல முடியுமா? நம்ம மக்கள் அப்படி தான் மறுபடியும் அவங்கள தான் ஆள விடுவாங்க. ஏன்னா இவங்களோட பிளான் எல்லாமே அதுதான். தமிழ் ஆளக்கூடாது, தமிழர்கள் கடைசி வரைக்கும் மடையாளமாக இருக்கணும். அதாவது மோடி அவர்களுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறேன். தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இனம், மொழி, கலை, பண்பாடு எல்லாமே தமிழர்கள்கிட்ட தான் இருக்குது. உலகத்திலேயே உலக பொதுமறை போற்றக்கூடிய நூல் தமிழ்நாட்டில் மட்டும்தான், தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் அகநானூறு, புறநானூறு பல இலக்கியங்கள் தமிழில் மட்டும்தான் இருக்குது, தமிழர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் எங்ககிட்டேருந்து திருடிட்டு போகணுமே தவிர நாங்கள் வந்து உங்ககிட்ட திருடிட்டு போனோன்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அதே போல் நீங்கள் வந்து கோயில் சாவி திருடிட்டு போயிட்டேன்னு சொல்லிங்க. எங்கள் கோயில் மாதிரி உங்கள் கோயில் ஆகுமா? உலகத்திலேயே இன்றைக்கு வரைக்கும் 1000 வருடம் ஆகியும் ஒரு கோயில் வந்து எவ்வளோ சூறாவளியும் வந்து அப்படியே கல் மாதிரி நிற்குதுன்னா அது ஒரு கோயில் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் தமிழர்கள்கிட்ட இருக்க கோயில் மட்டும்தான். அதே போல் ஐயா அம்பேத்கர் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு நூலில் என்ன குறிப்பிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்திய ஒன்றியத்தையே ஒரு இனம் சொந்தம் கொண்டாட முடியும்னா அது தமிழினம் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு ஐயா அம்பேத்கர் அவர்களே சொல்கிறாரு. சட்டமேதை ஐயா அம்பேத்கர் அவர்களே சொல்கிறாரு. உலகம் முழுக்க ஆண்டார்கள் தமிழர்கள். அவங்கள வந்து நீ இங்கே ஆளக்கூடாது, நீ அங்கே ஆளக்கூடாது, நீ எதுக்கு இங்கே ஆள்ற அப்படின்னு கேட்க உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் தானே சொல்கிறீங்க யார் வேணால் வந்து ஆளலாம், இந்திய ஒன்றுமை, பன்முகத்தன்மை, அப்புறம் எதுக்கு நீங்கள் என்ன ஆள வேணான்றீங்க? இல்லை, இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி தானே இங்கே சீமானவர்களும் எடுக்கிறாரு. தமிழர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ட்டு. அப்போ அது கரெக்டுன்றீங்களா தப்புன்றீங்களா? அதாவது தமிழர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரங்க வச்சது எது வரைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரிசா வரைக்கும் இருக்குது. இது மறுக்க முடியுமா நம்மளால்? ஒடிசா வரைக்கும் இருக்குது. ஆனால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டப்பட்டு சில தவறுகளால் தமிழ்நாட்டில் கடந்த முதலமைச்சராக இருந்தவங்கள மடை மாற்றி இவ்வளோண்டு ஏரியாவாக வர வச்சுட்டாங்க. தமிழ் நிலப்பரப்பை சுருக்கிட்டாங்க. உலகத்தையே தமிழர் ஆண்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டை தமிழர் ஆடக்கூடாதுன்னு நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது? தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டா என்ன? இவ்வளோ நாள் நீங்கள் நாங்கள் ஆண்டுக்கிறோம். அதே யுக்தி தானே அங்கே பாஜகவும் பேசி வெற்றி பெற்றிருக்காங்க. நாம் தமிழரில் மட்டும் ஏன் அதை வெற்றியாக கன்வெர்ட் பண்ண முடியலன்னு கேட்குறேன். அதாவது மக்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு அடையலை சொல்ல போனோன்னா. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் மக்களை மனம் மாற்ற வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடும் அவங்களுடைய கொள்கைகள், அதாவது இப்போ பாஜக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துத்துவா கொள்கை, நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் உண்மையை பேசி வராங்க. அப்படி பேசினாலும் இல்லாத போலாத குறையெல்லாம் சொல்ல வேண்டியது. உண்மையை பேசினா உங்களுக்கு ஏன் எரியுது? உண்மையை பேசினா நீங்கள் ஏன் சின்னத்தை போடுங்க? நீங்கள் ஓகே, இது நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி தானே, மாபெரும் வெற்றி தானே. ஏன்னா ஒரு கட்சிங்கிறது இவ்வளவு நாள் மக்கள் விழிப்புணர்வு அடைய வைக்கிறது ஒரு கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் ₹1 கூட கொடுக்காம இனப்பற்றோடும் மொழிப்பற்றோடும் இந்த மக்களின் மேல் உள்ள பற்றோடும் குமுகப்பற்றோடும் போட்ட ஓட்டு. அப்படி வர ஓட்டுங்கிறது பெரிய விடயம். அது வந்து வெற்றி தான். அது 3வது இடமா இருந்தாலும் சரி, 2வது இடமா இருந்தாலும் சரி. ஓகே, ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் இன்னுமே அந்த 10% தொடரல அப்படிங்கிறதும் ஒரு தோல்வியாக எடுத்துக்கலாமா எப்படி? கண்டிப்பாக அது வந்து தோல்வியாக எடுத்துக்க முடியாது, வெற்றியாக தான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நாங்கள் போன தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிங்களா, போன தேர்தலில் 7% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முன்ன தேர்தலில் 3%-லேருந்து 6%, 2% அப்படின்ற வகையில் வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை 7 கடந்து 8.23% வாக்கு வாங்கியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் அதிமுக, திமுக போன்ற கட்சியாகவும் மாறி இருக்காங்க. இது பெருமை தானே? அது ஓகே, பட் எத்தனை கட்சிகள் இந்த மாதிரி அங்கங்கே உருவாகி 10% வரைக்கும் வாக்கு வங்கியை பெற்று ஒரு நிலைக்கு வந்து திரும்பவும் அதே 10%க்குள்ளேயே அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது சுருங்கி அழிஞ்சு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிலை நாம் தமிழருக்கு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இதனுடைய பாதை வந்து எப்படி இருக்குன்னா, அழிவை நோக்கி போகிற பாதை கிடையாது இந்த பாதை. இப்போ திராவிட கட்சிகள் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட அழிவுக்கு போயிடுச்சு. இப்போ என்னை போல இருக்க மாணவர்கள்கிட்டயோ அல்ல இங்கே கேமரா பார்க்குறாங்க இல்லையா இளைஞர்கள், அவங்கக்கிட்ட போய் கேளுங்க திராவிட கட்சினா என்னன்னு கேளுங்க. அது கிடக்குறா பூமர் கட்சி இல்லை அங்கிள்ஸ் கட்சின்றவாங்க. அதுபோல் இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இளைஞர்களுக்கான கட்சி. அதே போல் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஐயா வராரு, அவரும் ஒரு இளமையான
கட்சி புது கட்சின்னு சொல்கிறாங்க. ஒன்றே நாம் தமிழர் போனோம், இல்லைன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு போனோம். இந்த 2 கட்சி தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் கிடுகிடுன்னு முன்னேறிக்கிட்டு வருது. இது 2த்துக்குள்ளே ஏதாவது ஒரு கட்சிக்கு போயிட்டாலும் நம்ம வந்து முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இக்காலகட்ட இச்சூழ்நிலையில் மக்களுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் தமிழர் போகிறாங்க, இல்லைன்னா விஜய் பக்கம் போகிறாங்க. ஓகே. ஆனால் இப்போ இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கிளப்பிட்டு தானே வந்துட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு மக்கள் இளைஞர்கள் ஆதரவு அப்படிங்கிறதும் தொடர்ந்து வந்துட்டு தானே இருக்கு. நம்ம ஏன் அதை அப்படி பார்க்கக்கூடாது? நானும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஏன் நாம் தமிழர் பக்கம் பார்க்கக்கூடாது? இவ்வளோ விசிகாங்கிறது நான் சொல்கிற ஒரு நல்ல கட்சி தான். ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க நினச்சா பாமகவும் விசிகாவும் கூட்டணி சேர்ந்து தமிழ்நாட்டே ஆள முடியும். இவங்க 2 பேர் மட்டும் தனியாக கூட்டணி சேர்ந்து ஆள முடியும், தமிழ்நாட்டே ஆள முடியும். ஓட்டு போடுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் இவங்க ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள், அதாவது அவங்கள கூட்டணி வச்சுருக்கக்கூடிய பல கட்சிகள் இவங்க 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்னு நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்து நீங்கள் விசிக்காக வச்சுக்கிங்களேன். இப்போ விசிக்காக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 7 தொகுதி இருக்குது. நாம் தமிழர் கட்சி 4 தொகுதியில், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம், தென்காசி, நாகப்பட்டினம், இந்த 4 தொகுதிகள்லையும் 1 லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்க. கண்டிப்பாக தனி தொகுதி, 4மே தனி தொகுதி, 1 லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்க. மிச்சம் 3 தொகுதி என்னென்னா சிதம்பரம், விழுப்புரம், நீலகிரி. சிதம்பரத்தில் விசிகா போட்டியிடுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா திருமாவளவன் அவர்கள் போட்டிடுறாங்க. அதே போல் விழுப்புரத்தில் விசிகாவிலே ஐயா ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. இப்போ வந்து இதில் வந்து வெற்றி வந்து விசிகா பெற்றுச்சு. அடுத்து என்ன தொகுதின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி இருக்குது. நீலகிரியில் திமுக சார்பாக ராசா அவர்களும் பிஜேபி சார்பாக முருகன் அவர்களும் நிற்கிறாங்க. இவங்களை மீறி நாம் தமிழர் கட்சி ஒரு பிம்பத்துக்குள்ளே வர முடியல. அதனால் இந்த 3 தொகுதிகளில் வாக்கு குறைஞ்சிருக்கு. இந்த 3 தனி தொகுதிகளில் மற்ற 4 தொகுதிகளிலுமே 1 லட்சம் வாக்கை தாண்டிட்டாங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பலத்தோடையும் எவ்வளோ பெருக்கோடையும் வந்துட்டுருக்காங்கன்ட்டு. இப்போ பாஜக எடுத்துக்கோங்களேன். பாஜக ஒரு இப்போ ஐயா திருமாவளவன் வந்து ஒரு சாதி சார்பாக அந்த சாதிக்கு நலக்கட்சியாக நடத்திட்டு வர்றாரு. அந்த சாதி நலனுக்காக ஒரு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இல்லை, அது ஆரம்ப காலகட்டத்தில் சாதி கட்சியாக இருந்தது, குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கான குரலாக இருந்தார் திருமா. பட் இப்போ சமூக நீதி பேசிட்டு பொதுவான மக்களுக்கான கருத்தா ஒரு சம அரசியல் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. முதல்ல சாதி கட்சியாக தானே தொடங்கப்படுது. அப்போ நம்ம அந்த சாதி கட்சி என்னென்ன கணக்கு எடுத்துக்கணும்? அப்படி சரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கான நலன் பேசுகிறதில்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுக்கான நலன் யார் பேசுகிறா? ஐயா திருமாவளவர்கள் மட்டும்தானே பேசுகிறாங்க, யாரும் பேசல. அப்போ அவங்க நலன் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அந்த கட்சி. அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சி எதுனா பிஜேபி கட்சி. அதுவும் ஒரு சாதி நல சார்பான கட்சி. அது வந்து உயர் சாதிக்கான கட்சி. அந்த கட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அங்கே என்ன வேலை? நம்மளை தான் அவங்க தாழ்த்தப்பட்டாங்க, அவங்களுக்கு போய் நம்ம என்னத்துக்கு வேலை செய்யணும்? ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க தான் நம்மளை தாழ்த்தப்பட்டேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. என்னன்னா நம்மளை தாழ்த்தப்பட்டேன்னு இவ்வளோ நாள் சொல்கிறான், நம்மளை போட்டு அடி நடிக்கிறோம், அப்போ கூட போய் அவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு நினைப்பே வரல, ஒரு எண்ணமும் வரல. இப்போ ஐயா மோடி அவர்கள் இந்திய ஒன்றியத்தில் 10% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர் சாதி இந்துக்களுக்காக, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய உயர் சாதி இந்துக்களுக்காக இந்த இடஒதுக்கீடு அமைச்சிருக்காரு. இதில் ஓபிசி போன்ற சாதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வந்து இதில் இடஒதுக்கீடே பெற முடியாது. இவங்க இந்த மாதிரிலாம் இடஒதுக்கீடு வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் நம்மளுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், அந்த கட்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா, நம்மளுக்கு நல்லது பண்ணுச்சு தெரியுமாலாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீ பிஜேபிக்காக பேசுவான். இல்லை, இப்போ வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள், அதை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திருமாவளவன் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தானே இருக்காரு. ஆமாம் சார், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் ஐயா திருமாவளவன் அவர்கள் மிக பலமாக தான் இருக்காரு. இப்போ பிஜேபி எடுத்துக்கோங்க, அவங்க தான் ஆட்சி பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க ராமர் கோயில் கட்டின அயோத்தியிலே தோற்று போயிட்டாங்க. இது நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஆனால் அவங்க கட்டினாங்க இல்லையா ராமர் கோயில், ஓஹோ கட்டினாங்க. ஆனால் அந்த மக்களே பிஜேபி ஆதரிக்கலை. ஏன் தெரியுங்களா? அந்த கோயிலை கட்டும்பொழுது சுற்றி இருக்க 2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வீடுகள், குடிசைகள், கிராமங்கள் எல்லாத்தையும் அழித்து அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அப்போ மக்களுக்கே வந்து அந்த இடத்துல பிஜேபியை பிடிக்கல. அப்படி இருக்கும்பொழுது நம்ம போய் அங்கே ராமர் கோயிலுக்கு போய் ராமர், அயோத்தி ராமர், பாலராமர், அந்த ராமர், இந்த ராமர்னு போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கே ஒரு வெறுப்பு வருது. பள்ளி இல்லை, கல்லூரிகள் இல்லை, சாப்பாடு இல்லை, ஒரு தொழில் இல்லை,
அங்கே வந்து தொழிலெலாம் நல்லாவே இல்லை, எக்கனாமிக் சரியில்லை. இதெல்லாம் வந்து சரிப்படுத்தாமல் நான் கோயில் கட்டுறேன், கோயில் கட்டி என்ன பண்ண போகிறீங்க? ராமரை வந்து எல்லாருக்கும் பூ விற்க போகிறாரு, ராமரை வந்து பொட்டு வைக்க போகிறாரு. இதை விட்டுட்டு சும்மா வந்து காலேஜ் கட்ட வேண்டியதுன்னா கோயில் கட்டினதுக்கு எவ்வளோ பேர் வந்து படிச்சுருப்பாங்களே. ஏர்போர்ட்டை கட்டுங்க, யார் வேணும்னா ஏர்போர்ட் கட்டினீங்களே அதே போல் காலேஜ் கட்டுங்க, ஸ்கூல் கட்டுங்க. ஏர்போர்ட் எதுக்கு முதல்ல அந்த இடத்துல? நீங்கள் ஏர்போர்ட் எதுக்கு உங்களுக்கு? புரியுதா? ஒரு சோத்துக்கு வழி இல்லைன்னு ஏர்போர்ட் பக்கத்தில் பிச்சை எடுக்கிறதுக்கா? அப்புறம் இந்திய ஒன்றியத்தோட இதுதான்ப்பா இந்திய ஒன்றியம் நல்லா ஃபோட்டோ எடுத்து உலக நாளில் போட்டால் ஐயோ 7 மக்கள் 85 கோடி மக்களுக்கு ரேஷன். ஐயா மோடி அவர்கள் சொல்கிற டிஜிட்டல் இந்தியா, பணக்கார இந்தியா, எக்கனாமிக்கில் 3ஆவது வந்துட்டான், அப்புறம் என்னத்துக்கு 85 கோடி மக்களுக்கு ரேஷனு? அவருடைய தேர்தல் அறிக்கையில் விடுறாரு, 85 கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன் தரேன் அப்படின்னு. நம்மளுக்கு வேறு ரொம்ப பெருமை, ஆஹா நம்ம ஃபோன்லாம் இப்படி யூஸ் பண்ணி ஜிபேலாம் பண்ணுறோமேன்னு ரொம்ப பெருமை. இதில் என்ன கேவலம்னா, இந்த பூமி மாட்டுக்காரெலாம் ஜிபே எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிஜிட்டல் இந்தியாவோட தகுதி என்னென்னா ஜிபேயில் பிச்சை போடுறது. இதுதான் இந்திய ஒன்றியத்தோட டிஜிட்டல் இந்தியா, எக்கனாமிக் வேல்யூ எல்லாம். அப்புறம் 85 கோடி மக்கள் ரேஷனை வாங்கி தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க. இதெல்லாம் கடந்து தானே இன்னைக்கு பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்க போகிறாங்க. மத்தியில் அவங்க தான் ஆட்சியை நிறுவ போகிறாங்க அப்படிங்கிறதும் தகவல்கள் வந்துட்டு இருக்கு, கன்ஃபார்மும் ஆகிடும். பட் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் பாஜக வந்தால் தமிழகத்தில் இந்தந்த கட்சிகள்லாம் வந்து அழிவை நோக்கி சென்று விடும் அப்படின்னு சொன்ன கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய பெயரும் அங்கங்கே அடிபட்டுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படிங்க அழியும்? அதாவது தமிழ் வந்து யாராலையும் அழிக்க முடியாது. தமிழ் வந்து போர் மொழி. எவ்வளோ பேர் வந்து நசுக்குனாலும் ஏறி நசுக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீனா என்ன நசுக்கிறது, நான் நசுக்கிறேன்னு அது ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளோ சூழல் வந்து தெரியுமா தமிழ் அழிக்கிறதுக்கு? இவங்க கிட்டத்தட்ட தமிழருடைய வரலாறு எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. மறுபடியும் தமிழர்களுடைய வரலாறு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தமிழ் மொழியின் வரலாறு மறுபடியும் வந்துட்டு தான் இருக்குது. அது இவங்களால் அழிக்க முடியாது. அதே போல் தமிழரையும் அழிக்க முடியாது. ஏதோ ஒரு மூலையில் தமிழ் தேசம் அடி வாங்குதுன்ற பொழுது அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அது வரைக்கும் குரல் கொடுக்காத தமிழ் தேசியவாதிகள் சின்னம் பறி போச்சு அப்படின்னோடனே குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்காமல் இருப்பாங்களா? நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிருமா, இல்லை தமிழ் தேசியம் தான் அழியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி போகலாம், நாளைக்கு இதே மாதிரி தமிழ் தேசிய கொள்கையில் பேசி இன்னொரு கட்சி வரும். ஆனால் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது, முன்பாகவே வந்து பல ஆண்டு காலமாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய பல அமைப்புகளும் பல கட்சிகளும் தேர்தல் அரசியலாகவும் சரி இல்லை தேர்தல் அரசியலை கடந்து இயக்கமாகவும் செயல்பட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அவங்களுடைய நிலை இன்னைக்கு என்ன நம்ம பார்க்குறோம்ல. விடுதலை படம் பார்த்தீங்களா? இந்த விடுதலை படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் வருவார். அவருடைய உண்மையான கேரக்டர் என்ன தெரியுமா? அவருடைய உண்மையான பேர், அந்த கேரக்டருடைய உண்மையான பேர் வாத்தியார் புலவர் கலியர் பெருமாள். இதுதான் அவருடைய பேர். அவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழரசன். அதாவது கலிய பெருமாள் தான் தமிழரசனுக்கு வந்து தமிழரசன் ஐயா தான் கலிய பெருமாள் அவர்கள் குருவாக ஏற்றுக்கிட்டார். போக போக தமிழரசன் அவர்கள் வந்து சிந்தனை ஆற்றல் மாறி ரொம்ப அதிகமாக சிந்திக்க ஆரம்பித்தார். தமிழ் தேசியத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தோடனே கலிய பெருமாள் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழரசன் நான் தான் இனிமேல் உனக்கு சிஷியன், நீ தான் இனிமேல் குரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கள பற்றின வரலாறு தமிழ் மக்களில் யாருக்குமே தெரியாது. இப்போ தான் இந்த வரலாறு இப்போ தான் இந்த வரலாறுங்கிறது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் தமிழரசனுடைய வரலாறு வரல. கலிய பெருமாள் வந்து போராடினார் தீவிரமாக, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழரசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆயுதம் தாங்கி தீவிரமாக தமிழ் தேசத்திற்காக போராடி இருக்காரு. அவருடைய வரலாறு இன்னும் வரல. அவருக்கான புகைப்படம் கூட சரியாக தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரே ஒரு புகைப்படம் தான் இருக்குது. கூகுளில் போட்டிங்கன்னா ஒன்று தான் வரும். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுடைய வரலாறுலாம் மறைச்சிட்டாங்க. பல தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஜனநாயக பாதையில் பயணிக்கிறது இவங்க தான். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா அழியாமல் முன்னேறிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக பாதையில் தேர்தல் பாதையில் நிற்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாகவும் அண்ணன் சீமான் அவர்களாகவும் தான் இருக்காங்க. அவங்க தான் பயணிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் கண்டிப்பாக மலரும். மலர்ந்தால் ஐயா தமிழரசன் அவர்கள் தான் தமிழ் தேசத்துடைய தந்தையாக விளங்குவார், தமிழ்நாட்டினுடைய தந்தையாக விளங்குவார். தொடர்ந்து பேசுவோம் ஸ்டாலின் பாரதி. நேரத்திற்கு நன்றி. நன்றி. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.